இன்றைக்கு ஒரு காட்சியை பார்ப்போம். நாம் பார்க்கும் காட்சிகளிலெல்லாம் பகவானுடைய கருணையின் பெருமை இருக்கும், நாமத்தின் பெருமை இருக்கும், இல்லை என்றாலும் ஒரு படிப்பினை இருக்கும். மிக அழகாக பகவான் நிறைய வார்த்தைகளை உபயோகிக்க மாட்டார். சமயத்தில் ஒன்றிரண்டு வாக்கியங்களை மட்டுமே சொல்வார். ஆனால் அதில் குறிப்பாய் நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை காட்டிவிடுவார். நாம் ஒன்று மட்டும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும், அவரிடம் இருக்கும் பொழுதெல்லாம் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும். எந்த நேரமும் எந்த முத்தும் அவருடைய வாயிலிருந்து விழலாம், அதை அள்ளிக்கொள்ள நாம் காத்திருக்க வேண்டும். இப்பொழுது 1980களில் இதை நான் முன்பே ஒரு முறை கூறியிருப்பேன், விரிவாக கூறியிருக்காவிட்டாலும் இதை பற்றி சில காட்சிகள் பார்த்திருக்கலாம். இது டாக்டர் கனகவேல் ராஜன் அவர்கள் வரும்பொழுது சில சமயம் சாயந்தர வேளைகளில் 3 வருடங்களாக, இப்பொழுது இந்த கொரோனா வருடமும் சேர்த்து 4 வருடம் என்று சொல்ல வேண்டும், இங்கு ஒரு 20 பேர் கூடியிருப்பார்கள் மாலை வேளைகளில். இதே மாதிரி நாமசங்கீர்த்தனம் முடிந்த பிறகு அவர்களுக்கு ஆங்கிலத்தில் பகவானுடைய உபதேச கருத்துக்களை சொல்வேன். அதை ஒட்டி ஏதேனும் நிகழ்ச்சிகள் இருந்தால் சொல்வேன். அப்பொழுது அவர் ஒருமுறை எங்களோடு இங்கு வந்து சேர்ந்து கொண்டார். அவரிடம் அவருக்கு ஏதேனும் படிப்பினை இருந்தால் சொல்லலாம், அவருடைய அனுபவங்களை சொல்லலாம் என்று சொன்னேன். அப்பொழுது அவர் சொன்னார், இதை பற்றி பின்னால் விஜயலட்சுமி அம்மா அவர்களும் எழுதியிருக்கிறார்கள். அவர் என்ன சொன்னார் என்றால், 1980களிலிருந்தே அவர் பகவானிடம் வந்து கொண்டிருந்தார். அந்த சமயத்தில் அவருடைய சகோதரிகளை ஒருவர் நம்முடைய ஆசிரமத்தில் ஸ்ரீமதி ராஜேஸ்வரி அம்மா அவர்கள் பல காலமாக தொண்டு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆசிரமத்திலேயே தங்கியிருந்து செய்கிறார்கள். பெரும் பக்தர். அவருடைய சகோதரர் தான் டாக்டர் கனகவேல் ராஜன். அவர் ஜுவாலஜி டிபார்ட்மெண்ட் ஹெட்டாக இருந்தார். அவர் இங்கு வந்தபோது சொன்னார், அந்த 88 போல இருக்கும் என்று நினைக்கிறேன், சரியாக வருடம் ஞாபகம் இல்லை. அவருடைய வேறொரு சகோதரியுடன் ஒரு பேக்கரி என்று சொல்வார்கள் அல்லவா, இந்த ரொட்டி, பன், பிஸ்கட்டுகள் எல்லாம், கேக் இவைகளெல்லாம் தயாரிக்கும் அந்த தொழிலில் பங்குதாரராக இவரும் இன்னொரு சகோதரியும் ஈடுபட்டிருந்தார்கள். நாளடைவில் அவர்கள் இருவருக்குள்ளே கருத்து வேற்றுமை உண்டாகியது. அது பெரிதாகி வாய் வார்த்தைகளாக ஒருவரை ஒருவர் சாடிக்கொண்டு மிகவும் ஒரு கசப்பான அனுபவம் ஆகிவிட்டது. எந்த அளவுக்கு என்றால், இவருடைய சகோதரி, இந்த பங்குதாரர் சகோதரி, இவர் எந்த மூலதனமுமே இதில் போடவில்லை என்றே சொல்லிவிட்டார். இவருக்கு ஒரு பெரிய பலத்த அடி அது. பணத்திற்காக இப்படி ஒரு பொய்யை நம் சகோதரி சொல்ல வேண்டுமா? எப்படி நம்மை அடித்து விட்டார் என்று, வார்த்தையால் அடித்து விட்டார் என்று அவர் மனதுக்குள் நொந்து போனார். அது ஒரு பெரிய துக்கமாகவும் கசப்பாகவும் அவரிடம் இருந்தது. நம் எல்லோருக்கும் கஷ்டமான வேளைகளில் பகவானிடம் தானே செல்வோம், ஓடுவோம். அந்த சமயத்தில் பகவான் திருவண்ணாமலையில் சன்னதி தெரு வீட்டில் இருந்தார். இவர் உடனே அங்கு சென்றார். அங்கு ஏற்கனவே பாரிஸிலிருந்து வந்த
ஒரு டாக்டர் உட்கார்ந்து கொண்டிருந்தாராம். இவர் ஒன்றுமே வாயையே திறக்கவில்லை, எதுவுமே சொல்லவில்லை. ஆனால் அவர் வந்தது என்னவோ தன்னுடைய சகோதரி இப்படியெல்லாம் செய்துவிட்டார் என்று நொந்து அதை பகவானிடம் எடுத்துரைக்க வேண்டும் என்றுதான் வந்திருந்தார். ஆனால் வாயை திறக்கவே இல்லை. பகவான் எப்படி குறிப்பால் பல விஷயங்களை உணர்த்துவார் என்று நான் என்னுடைய அனுபவத்தில் அறிந்துள்ளேன். பெரிய பெரிய விஷயங்கள், 1-2 வார்த்தைகள் நமக்கு ஒரு அழகான உதாரணத்தின் மூலம் விளக்கிவிடுவார். அதனால் அது மனதில் தங்கிவிடும். பகவான் திடீரென்று இவரை பார்த்து கேட்டார், நீங்கள் என்ன வேலை செய்கிறீர்கள் என்று. இவர் விலங்கியல் என்று நினைக்கிறேன் அதற்கு தமிழ், அந்த டிபார்ட்மெண்டில் நான் வேலை செய்கிறேன், ப்ரொஃபஸராக இருக்கிறேன் என்று சொன்னார். உடனே பகவான் சொன்னார், இந்த பரிமாண வளர்ச்சி என்று சொல்கிறார்களே, எவல்யூஷன், இதை பற்றி நீங்கள் கற்பிக்கிறீர்களா என்று கேட்டார். கற்பிக்கிறேன் என்று சொன்னார். உடனே பகவான் சொன்னார், இதை பற்றி நீங்கள் சற்று விளக்கி சொல்ல முடியுமா என்று கேட்டார். உடனே இவர் சொன்னார், அது 3 விதமான தியரிகள் இருக்கின்றன. 3 விதமான தியரிகள் இருக்கின்றன. ஒன்று டார்வினுடைய பரிமாண வளர்ச்சி பற்றிய கருத்துக்கள். அதன் பிறகு இவர் அதில் மியூட்டேஷன், அதாவது மரபு அணு அளவில் ஏற்படும் திடீர் மாற்றம், a sudden change in the gene level என்று சொன்னார். இந்த உடனே பகவான் அதை பிடித்துக் கொண்டார். பகவான் கேள்வி மேல் கேள்வி போட்டு தனக்கு வேண்டிய பதிலை வரவழைப்பதில் மிகவும் சாமர்த்தியசாலி. அவருடைய சாமர்த்தியத்தை பற்றி நாம் பேசுவதற்கு நமக்கு என்ன அருகதை இருக்கிறது? அது எப்பேற்பட்ட இந்த பிரபஞ்சத்தை நடத்தி வரும் பேராற்றல் அறிவல்லவர். உடனே பகவான் பிடித்துக் கொண்டார். என்ன சொன்னீர்கள்? மரபு அணு திடீர் மாற்றம், மியூட்டேஷன் என்று சொல்வீர்கள். இந்த மியூட்டேஷனை பற்றி வேறு ஏதேனும் சொல்ல முடியுமா? உடனே அவர் சொன்னார், இந்த மாதிரி திடும் என்று உயிரினங்களுக்கு நடுவே திடீரென மாற்றங்கள் வருவதுண்டு. சந்தர்ப்ப சூழ்நிலைகளினால் இருக்கலாம், அல்லது இயற்கையாக எழும்பும் சில கஷ்டங்களினால் இருக்கலாம் என்று சொன்னவுடன் பகவான் அதற்கு ஒரு உதாரணம் சொல்லி எனக்கு விளக்க முடியுமா என்று கேட்டார். உடனே இவர் சொன்னார், 19வது நூற்றாண்டில் யூகேயில், யுனைடெட் கிங்டம் என்று சொல்வார்கள் அல்லவா, அந்த யுனைடெட் கிங்டமில் திடமென்று தொழில் புரட்சி, இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அந்த மாதிரி ஒன்று எழும்பியது. அதையொட்டி பல தொழிற்சாலைகள் எழும்பின. அப்படி நிறைய தொழிற்சாலைகள் இருந்த ஒரு நகரத்தில் ஆங்காங்கே இந்த ஸ்மோக் என்று சொல்லுவோம் அல்லவா, புகை, நிறைய புகை எழும்பியது. அந்த புகைகள் எல்லாம் அந்த டவுனில் எங்கு பார்த்தாலும் லேயராக ஒட்டிக்கொள்ள ஆரம்பித்தது. எங்கும் கரி பூசிய மாதிரி, ஆங்காங்கே கருப்பு பொடி பூசிய மாதிரி ஆக ஆரம்பித்து விட்டது. வண்ணத்து பூச்சிகள், நமக்கு தெரியுமல்லவா, அந்த பேரே வண்ணம், பலவித வண்ணங்களில் இருக்கும் பூச்சி அது. அதனால்தான் வண்ணத்து பூச்சி என்று பெயர் அதற்கு. அப்படி பலவிதமான வண்ணங்களில் அழகாக சுதந்திரமாக தெரிந்து கொண்டிருந்த அந்த வண்ணத்து பூச்சிகளுக்கு இதனால் ஒரு பெரிய ஆபத்து நேர்ந்தது. எங்கு பார்த்தாலும் கரியால் மூடியிருக்கும் இடங்களில் எல்லாம் இவை விதவிதமான வண்ணங்களில் பறந்து செல்லும் பொழுது
இந்த வண்ணத்து பூச்சியை உணவாக கொண்ட பறவைகள் இருக்கலாம், மற்ற உயிரினங்கள் இருக்கலாம். அவைகளுக்கு கொண்டாட்டம். என்ன கொண்டாட்டம்? இப்பொழுது இந்த கருப்பு நிறத்துக்கு இடையே திடீரென்று பளீர் என்று இதனுடைய வண்ணம் மின்னும் அல்லவா? உடனே தன்னுடைய இறை இங்கு இருக்கிறது என்று தெரிந்து கொண்டு அதை ஒரு போடு போட்டுவிடும். ஆக அந்த பறவைகளுக்கெல்லாம் கொண்டாட்டம் என்றால் இந்த வண்ணத்து பூச்சிக்கோ திண்டாட்டம். அப்பொழுது அந்த இயற்கையில் சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட் என்று சொல்வார்கள். நம் மனிதர்களுக்கிடையே இதை பார்க்கிறோம் அல்லவா? வாக்கு வன்மை அதிகமாக இருப்பவர் தான் ஜெயிப்பார். எந்த படைபலம் இருக்கும் அரசன் ஜெயிப்பான். ஆத்மபலம் இருப்பவர் அனைவரையும் ஆட்கொள்வார். இப்படி வலிமை பொருந்தியது மட்டுமே நீண்ட நாள் இருக்கும். அதேபோல் இந்த வண்ணத்து பூச்சிக்கு ஒரு ஆபத்து வந்துவிட்டது. அந்த உயிரினமானது தழைக்க வேண்டும் என்றால், அது தொடர்ந்து இருக்க வேண்டும் என்றால் அதற்குள் ஒரு எழுச்சி வரும். அந்த எழுச்சி எதனால் இந்த மாதிரியாக அது இரையாகிறது? இந்த கரியின் நடுவே அது பளீர் என்று கண்ணுக்கு படுகிறது, அதனுடைய வண்ணங்களினால். அதனால் சிறிது சிறிதாக அதனுடைய திண்டாட்டமே, அதனுடைய கஷ்டமே அதன் மரபு அளவில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர ஆரம்பித்தது. அந்த வண்ணத்து பூச்சிகள் எல்லாம் கருப்பாக மாற ஆரம்பித்தன. அது கருப்பாக ஆனால் மற்ற அந்த கரி படிந்த இயற்கை சூழ்நிலையோடு இதுவும் ஒன்றாகி இது இருக்குமிடம் தெரியாமல் இதனுடைய எதிரி பறவைகளுக்கெல்லாம் ஒரு திண்டாட்டத்தை உண்டாக்கிவிடும். ஆக இயற்கையாகவே அதனை ஒட்டிய அந்த கருப்பு கலரில் வண்ணத்து பூச்சிகள் அந்த சமயத்தில் வெளிவர ஆரம்பித்தன என்று கூறினார். நானும் படித்திருக்கிறேன். ஆழ்கடலில் நாம் அடியே போக 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 வெளிச்சமானது இருக்காது, சத்தமும் இருக்காது. அப்பொழுது எத்தனையோ 100 அடிகளில் எத்தனையோ 100 அப்படி ஒரு ஆழம் இருக்கும் சமுத்திர அந்த இடங்களில் எல்லாம் இருக்கக்கூடிய விலங்கினங்கள், விதவிதமான உயிரினங்கள் இருட்டிலேயே இருப்பதனால் அவைகளுக்கு கண்களுக்கு தேவையில்லாமல் போய்விடும். அதனால் கண்கள் இல்லாமலேயே அவை பிறக்க ஆரம்பித்து விடுமா. அடுத்த தலைமுறை வரும்பொழுது அதற்கான மாற்றம் நிகழ்ந்து விடுமா. அதே போல் அங்கு ஆழ்ந்த மௌனம் இருப்பதனால், சத்தமே இல்லாமல் இருப்பதனால் காதுகளும் மாறிவிடுமா. அதற்கு கவனித்து கேட்க வேண்டிய அவசியம் இல்லாமல் போய்விடுகிறது. சில உயிரினங்கள் சற்று தள்ளி அதனுடைய எதிரிகள் இருக்கும் பொழுதே காதினால் அந்த ஓசையை உணர்ந்து கொண்டு தப்பித்துவிடும். அதற்குரிய தேவையில்லாமல் போய்விட்டது. அதனால் அந்த உயிரினங்களில் பெரும் மாற்றம் ஏற்பட்டு கண்கள் இல்லாமல் காதுகள் இல்லாமல் எல்லாம் விதவிதமாய் உயிரினங்கள் அங்கு காணப்படும் என்று படித்திருக்கிறேன். இந்த மரபு அணு திடீர் மாற்றம், தி மியூட்டேஷன், இதை பற்றி டாக்டர் கனகவேல் ராஜன் பகவானிடம் விளக்கிய பொழுது பகவான் சட்டென்று அவரை பார்த்தார், கூர்மையாக பார்த்தார். பிறகு மறுபடி அந்த மாதிரியான ஒரு திடீர் மாற்றம் உங்களிடம் வர வேண்டும் என்று இந்த பிச்சைக்காரன் விரும்புகிறான் என்று சொன்னார். இவருக்கு தூக்கி வாரி போட்டது. இத்தனை நேரம் மிகவும் கம்ஃபர்டபுளாக சௌகரியமாக பகவான் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லி வந்த அவர் இதை கேட்டவுடன் மௌனமாகிவிட்டார். அதிர்ச்சியில் என்ன சொல்கிறார் பகவான்? உடனே பகவான் சொன்னார், உங்கள் சகோதரியுடன் நீங்கள் சேர்ந்து செய்யும் இந்த வியாபாரத்தில் நீங்கள் எவ்வளவு முதலீடு போட்டீர்கள் என்று கேட்டார். இவர் 10,000 ரூபாய் என்று சொன்னார். உடனே பகவான் சொன்னார், 10,000 ரூபாய் தானே, அதை நீங்கள் உங்கள் சகோதரிக்கு விட்டுக் கொடுக்க கூடாதா என்று கேட்டார். இவருக்கு மறுபடியும் தூக்கி வாரி போட்டது. என்னடா அது, நாம் இதை பற்றி சொல்ல வேண்டும் என்று வந்தோமே ஒழிய
இதை பற்றி ஒரு வார்த்தை கூட வெளியிடவில்லை. இவர் நேராக நாம் சொல்ல வந்த பிரச்சனைக்கு நேராகவே வந்துவிட்டாரே. இத்தனை நேரம் சுற்றி வளைத்து பேசியதெல்லாம் இந்த பாயிண்ட்டுக்கு வருவதற்காகத்தான் என்பதை அவர் புரிந்து கொண்டார். பகவான் கேட்டார், சந்தர்ப்ப சூழ்நிலைகளின் கட்டாயத்தின் பேரில் மாற்றங்கள் வருவது இயற்கை, அதை நீ இயற்கையாக உயிரினங்களில் நாம் பார்க்கிறோம் என்று சொல்கிறீர்கள். அப்படி என்றால் இந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நம்மையும் மாற்ற வேண்டும் அல்லவா? நமக்கு ஒரு நேரடியான ஒரு நெருக்கடி ஏற்படும் பொழுது நாம் நம்மை மாற்றிக்கொள்ளத்தானே செய்கிறோம். நீங்கள் இந்த பணத்தை பற்றி பெரிதாக நினைக்காமல், உங்கள் சகோதரிக்கு ஏதோ ஒரு பணத்திற்கு ஒரு தட்டுப்பாடு வந்திருக்கிறது, அதனால் அவருக்கு ஒரு மனமாற்றமும் ஏற்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு இதை நீங்கள் பெருந்தன்மையாக விட்டுக் கொடுத்தால் அதுவே அவர்களை மாற்றுவதற்கும் உதவும். இந்த நம்முடைய பரிமாண வளர்ச்சியில் வரும் திடீர் மாற்றமாக இதை நீங்களே செய்யக்கூடாது என்று கேட்டார். எப்படி அவர் பாயிண்டில் பிடிக்கிறார் பாருங்கள். இது மாதிரி ஒரு முறை எங்களையும் பிடித்திருக்கிறார். அதை பற்றி அப்புறம் சொல்கிறேன். நாம் அசட்டுத்தனமாக ஏதாவது உளறுவோம். அந்த உளறலை பிடித்துக்கொண்டு நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த டிஃபெக்ட் என்று சொல்லுவோம் அல்லவா, குறைபாடு, அதை பிடித்து விடுவார். நம் வாயாலேயே அதை வரவழைத்து அதை திருத்துவார். இப்பொழுது பகவான் இப்படி சொன்ன பிறகு இவருக்கு மறுபடியும் குழப்பம். இது என்னடாது, நம்முடைய சகோதரியை பற்றி நமக்கு அப்படி ஒரு கசப்பான அனுபவம், அவரை பற்றி முறையிட வேண்டும் என்று அவருடைய குறைபாடாக நான் சொல்ல வந்ததை இவர் முற்றிலும் மாற்றிவிட்டாரே, அப்படியே எதிர்மறையாக ஆகிவிட்டதே, நாம் விட்டுக் கொடுக்க வேண்டும் என்று இவர் சொல்கிறாரே என்று இவருக்கு குழப்பமாக இருந்தாலும் அடுத்த நிமிடம் பகவான் மீது இருந்த ஆழ்ந்த பக்தியினாலும் நம்பிக்கையினாலும் அவருக்கு புரிந்துவிட்டது, பகவான் எது சொன்னாலும் அவருடைய நன்மைக்காகவும் சகோதரியின் நன்மைக்காகவும் தான் இருக்கும். அதை இவர் உள்மனது பற்றி கொண்டவுடன் இவருக்கு அதிலிருந்து விஸ்டம் புரிந்தது. அவர் அப்பொழுதுதான் நினைக்க ஆரம்பித்தார் தன்னுடைய சகோதரியை பற்றி. பாவம், அவர்களுக்கு என்ன நெருக்கடியோ, என்ன பணத்தட்டுப்பாடோ, இதை நாம் பெருந்தன்மையாக விட்டுக் கொடுத்திருக்கலாமே, இதை இவ்வளவு தூரம் எதிர்மறையாக முற்றுவதற்கு விட்டுவிட்டோமே என்று மனதுக்குள் வந்து கொண்டார். அந்த நிமிடத்தில் அவரிடம் அந்த ஒரு பெரிய மியூட்டேஷன் என்று சொல்வார்கள் அல்லவா, அவருடைய கண்ணோட்டத்தில், அவருடைய எண்ண ஓட்டத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட்டது. இது அவருக்கு மட்டுமல்லவே, இது எல்லோருக்கும் தானே. இந்த மாதிரி சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில், அன்றாட வாழ்க்கையிலேயே பல முறை பார்க்கிறோம். இதில் இன்னொரு விசேஷம் என்னவென்றால், இது திடீர் மாற்றம் மட்டுமல்ல, இந்த திடீர் மாற்றம் மனிதர்களுக்கு ஒரு மன பக்குவத்தை கொடுப்பதால் இது ஒரு பெரிய முன்னேற்றமாக இருக்கும். அந்த முன்னேற்றத்தை தான் நாம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்று சொல்கிறோம். நம்முடைய ஒரு கீழ் நிலையில் வேலை செய்யும் மனதானது பகவானை போன்ற மகாத்மாக்களால் மேலே எடுத்து வரப்படுகிறது. எதை பற்றியும் நாம் முணுமுணுத்துக் கொண்டிருப்பதும், மற்றவர்களுடைய குறைபாடுகளை எடுத்துச் சொல்வதும், அப்படி சொல்வதனாலேயே நாம் அவர்களை விட மேலானவர் என்று நாம் நினைத்துக் கொள்வதும், இப்படித்தானே மனித சுபாவம் இருக்கிறது. ஆனால் இதை தாண்டி மற்றவர்களுடைய குறைபாடுகளாய் பார்ப்பதை விட்டு நம்முடைய நிறைவினால் அந்த குறைகளை நாம் நிறைவு செய்ய முடியும். ஒருவர் மிகவும் சண்டையிடுகிறார், நம்மை பற்றி சதா குறை சொல்லிக் கொண்டே இருக்கிறார் என்று அவரிடம் வரிந்து கட்டிக்கொண்டு சண்டைக்கு செல்வதை விட, அவர் அப்படி செய்கிறார், அது எவ்வளவு துன்பத்தை நமக்கு தருகிறது, நாமும் அந்த நிலைக்கு தாழ வேண்டுமா, அவருக்கு மேலே நாம் போகலாமே என்று நாம் நினைக்க தொடங்கினோமானால் நம்மிடம் பரிமாண வளர்ச்சி தொடங்குகிறது. இது ஒரு தேவையான ஞான தெளிவில் விளையக்கூடிய மாற்றம். இது முயற்சியுடன் இதை நாம் தக்க வைத்துக் கொண்டோமானால் மனம் பரிபக்குவம் அடைகிறது.
நாம் செய்யும் சாதனைகள் எல்லாம் நம்முடைய மனதினுடைய பக்குவத்திற்காகத்தான். ஞானத்தில் தெளிவு ஏற்பட்டால்தான் நம்முடைய சுபாவம் மாறும், நம்முடைய பக்தியும் ஆழமாகும். பக்தி என்ற பெயரில் நாம் கூட இருப்பவர்களுடன் ஒரு நட்புணர்வோ வைத்துக் கொள்ளாமல் அவர்களுக்கு சரியாக அல்லது அவர்களுக்கு கீழே கூட போய் சண்டை போட்டோமானால் நாம் சொல்லும் நாமங்கள் எல்லாம் அந்த கோபத்திற்கும் அந்த வார்த்தைகளுக்கும் அந்த பவரை கொடுத்துவிடும். நாம் அதுவரை சேமித்து வைத்திருந்த நம்முடைய இறை சக்தியானது அதில் செலவாகி அது போய் இன்னும் பலமாக மற்றவர்களை தாக்கி மேலும் மேலும் எதிர்மறை எண்ணங்களையும் பகையையும் உண்டு பண்ணிவிடும். நம் இறை சக்தியை எழுப்புவதே நம்முடைய மனதின் பரிபக்குவத்திற்காகத்தான். இதை நாம் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் பெருந்தன்மையாக போவதில் இருக்கும் சிறப்பு வேறு எதிலும் கிடையாது. நாம் ஒரு முறை விட்டுக் கொடுத்தோமானால் அதை பார்த்து ஒரு 2-3 முறை நாம் விட்டுக் கொடுத்த பிறகு அவர்களுக்கு தோன்றும், அடடா 2-3 முறை அவர் பெருந்தன்மையாக போகிறாரே, நாம் ஏன் இப்படி இருக்கிறோம் என்று எதிராளிக்கு என்ன தோன்றும். அதனால் நாம் சாதகர்களோ இல்லையோ, இது வாழ்க்கையை ஒட்டிய ஒரு பெரிய உண்மை. பகவான் அழகாக சொல்லித் தந்தார் டாக்டர் கனகவேல் ராஜன். அவர் அதுவரை தன்னுடைய வகுப்புகளில் எல்லாம் இதை சொல்லி வந்தார். தன்னுடைய வாழ்க்கையில் இதை பயிற்சி செய்ய மறந்துவிட்டார். ஆனால் பகவான் நேரே அவருடைய வாழ்க்கையின் நிகழ்ச்சியை பிடித்து அதை ஒட்டி அன்றைக்கு ஒரு பெரியதோர் உண்மையை உணர்த்திவிட்டார். இதை ரசவாதம் என்று ஒன்று இருக்கிறது. இந்த ரசவாதம் என்ன பண்ணும் என்றால், இந்த பாரிசக்கல் என்று சொல்வார்கள், அதாவது பிலாசபர் ஸ்டோன். அந்த பிலாசபர் ஸ்டோன் என்ன பண்ணுமா, ஒரு இரும்பை அதன் மேல் தேய்த்தால் இந்த இரும்பு தங்கமாகிவிடும். அதற்கு அப்பேற்பட்ட ஒரு தன்மை உண்டு. அதனால்தான் ஞானம் நிறைந்த குருமார்களை அந்த பாரச கல்லுக்கு இணையாக சொல்வார்கள். அது அந்த ஒரு பெரிய ஞானியானவர் தன்னிடம் வரும் சிஷ்யர்களை எல்லாம் ஞானவான்களாக மாற்றிவிடுவார். ஒரு பேஸ் மெட்டலை எப்படி ஒரு உயர்ந்த தங்கமாக அந்த பிலாசபர் ஸ்டோன் மாற்றுகிறதோ, அதே மாதிரி ஒரு தெளிந்த ஞானி, பூரணத்துவத்தை அனுபவமாய் கொண்ட ஒரு ஞானியானவர் தன்னுடைய பார்வையினாலேயோ, தன்னுடைய எண்ணத்தினாலேயோ, தன்னுடைய செய்கையினாலேயோ, அல்லது தான் தொடுவதனாலேயோ, அல்லது புன்னகையினாலே கூட தன்னிடம் வரும் பக்தர்களை மாற்றிவிடுவார். இந்த ரசவாதம் மாதிரி, இந்த பாரச கல் மாதிரி அவர்கள், அது கூட ஒரு வித்தியாசம் உண்டு. இந்த கல் என்ன செய்யுமா, இந்த பிலாசபர் ஸ்டோன் அந்த இரும்பை தங்கமாக மாற்றும். ஆனால் அந்த தங்கமாக மாறிய இரும்புக்கு இன்னொரு இரும்பை தங்கமாக மாற்றும் தன்மை இருக்காது. அது அப்படியே தங்கமாக இருந்துவிடும், அவ்வளவுதான். ஆனால் நம்முடைய பூரணத்துவம் பெற்ற ஞானிகள் இருக்கிறார்களே, அவர்கள் தங்கள் சிஷ்யர்களை தங்களைப் போன்றே ஞானிகளாகவும் மாற்றிவிடுவார்கள். அது குரு பரம்பரையாக மலர்ந்துவிடும், வளர்ந்துவிடும். ஒவ்வொரு சிஷ்யனும் குருவை போன்றே பூரணத்துவம் பெற்று தன்னிடம் இருக்கக்கூடிய ஞானத்தை மற்றவர்களுக்கு அள்ளி வழங்கி அவர்களுள்ளே ஒரு பக்குவத்தை உண்டு பண்ணும் ஆற்றல் அவர்கள் கொடுத்து விடுவார்கள். ஆக இது ஒரு, இந்த படிப்பினை எல்லோருக்கும் தேவையான ஒரு படிப்பினை. இன்றைய சூழ்நிலையில் வீட்டில் கூட எல்லோருமாக சேர்ந்து அடைந்து கொண்டிருக்கிறோம். பலவிதமான பிரச்சனைகள், முன்பு இல்லாத பிரச்சனைகள் எத்தனையோ கிளம்பிக் கொண்டிருக்கும். அதில் வார்த்தையாடல் என்பது மிகவும் முற்றிவிடும். இந்த நிலையில் பல சண்டைகள் வரலாம்.
நாம் பகவான் சொன்னதை நினைவில் வைத்துக் கொள்வோம். யார் ஒருவர் கீழ்த்தரமாய் நடந்து கொண்டாலும் அவருக்கு இணையாக நாம் நடக்க வேண்டும் என்பதில்லை. அவருக்கு மேலே ஒருபடி மேலே நாம் சென்று நம்முடைய உதாரணத்தினால் அவர்கள் மனதில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். இது அன்பு, நட்புணர்வு, பெருந்தன்மை எல்லாவற்றையும். இந்த பெருந்தன்மையை நாம் பயிற்சி செய்ய வேண்டும். இந்த பெருந்தன்மை மற்றவர்களுடைய பெருந்தன்மைக்கு வழிவகுக்கும். பகவான் எப்பேற்பட்ட ஒரு பெரிய உண்மையை அவருக்கு விளக்கிவிட்டார். அவருடைய பாடத்தை வைத்துக் கொண்டே அவருக்கு விளக்கிவிட்டார். ஒருமுறை சன்னதி திரு வீட்டில் நாங்கள் சுதாமா சிஸ்டர்ஸ் எல்லாம் சென்றிருந்தோம். அப்பொழுது உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது நான் சொன்னேன், அவர் உனக்கு எத்தனை சகோதரிகள் என்றெல்லாம் கேட்டார். அப்பொழுது நான் ரொம்ப பெருமையாக சொன்னேன், எனக்கு எல்லோரும் என்னுடைய சகோதரிகள், எல்லோரும் என்னுடைய சகோதரர்களே என்று. நாம் ஞானிகளிடம் பார்த்து பேச வேண்டும். பகவான் சொல்லியிருக்கிறார் அல்லவா, பெரும் ஞானிகள் பெரும் தீயை போன்றவர்கள், அவர்களிடம் விளையாடக்கூடாது என்று சொல்வார். அந்த முறை நான் நினைத்தேன், ஏனென்றால் அப்படித்தான் நான் வாழ வேண்டும், அதுதான் என்னுடைய வாழ்க்கையின் நோக்கம் என்று பல வருஷங்களாய் நான் நினைத்துக் கொண்டிருந்தேன். அதனால் அதை வைத்து இப்படி சொன்னேன். உடனே பகவான் என்னை ஒரு கூர்மையாக ஒரு பார்வை பார்த்தார், மௌனமாகிவிட்டார். அதற்கு பிறகு அங்கிருந்து வந்தவர்கள் எல்லோரையும் தட்டி கொடுத்தார். மை ஃபாதர் பிளஸஸ் யூ என்று சொன்னார். சிலரிடம் ராம் ராம் என்று தட்டி கொடுத்தார், சிலரிடம் கல்கண்டு கொடுத்தார், சிலரிடம் வாழைப்பழம் கொடுத்தார். இப்படி இந்த 1 by 1 ஸ்பிரிச்சுவல் மினிஸ்ட்ரி என்று நான் எழுதியிருப்பேன். ஒருவராக உள்ளே விட்டு அவர்களை ஆசீர்வதித்து அவர்களுக்கு ஏதாவது பிரசாதம் கொடுப்பது வழக்கம். இப்படி நடந்து கொண்டே இருந்தது. சிறிது நேரம் ஆகிவிட்டது. பிறகு மிகவும் இயல்பாக பகவான் எங்கள் குடும்பத்தை பற்றி பேச ஆரம்பித்தார். அப்பொழுது திடும் என்று, நீ எத்தனை, அவர் கேள்வியை பாருங்கள், உனக்கு எத்தனை சகோதரிகள் சகோதரர் இருக்கிறார் என்று கேட்டார். முன்னால் சொன்னதெல்லாம் மறந்து குடும்பத்தை பற்றியே பேசிக் கொண்டிருந்ததனால் நான் இத்தனை சகோதரிகள் இத்தனை சகோதரர் என்று சொல்லிவிட்டேன். உடனே பகவான் என்னை பிடித்துக் கொண்டார். பார்த்தாயா, கொஞ்ச நேரத்திற்கு முன்னால் எல்லோரும் என்னுடைய சகோதரர்கள் சகோதரிகள் என்று சொன்னால் இப்பொழுது எப்படி பேசுகிறாய் பார்த்தாயா என்று எனக்கு உள்ளே இருந்த உண்மையை வெளியே வர வைத்து விட்டார். அப்பொழுதுதான் எனக்கே தெரிந்தது, குடும்ப விஷயங்களில் நாம் மூழ்கிவிட்டோமானால் அதை ஒட்டிய எண்ணங்கள் தான் இருக்கும். அது முற்றிலும் நீங்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய பெரிய லட்சியங்கள் எல்லாம் கைகூடும் என்று புரிந்து கொண்டேன். இப்படி பகவான் ரொம்ப பெருமையாக பேசுபவர்களோ, ஏதேதோ புத்தகத்தில் படித்ததை எடுத்து கதை இழப்பவர்களிடெல்லாம் விரைவாக அவர்களை கையும் களவுமாய் பிடித்து அவர்கள் உள்ளே என்ன இருக்கிறது என்பதை காட்டிவிடுவார். இந்த பிரபஞ்சத்தையே நடத்தும் பேரறிவு ஆற்றல் மிக்கவர் அந்த பகவான் இதோ நம் கண்முன்னே இருக்கிறார். அவர் சொன்னதை நாம் மறக்கக்கூடாது. இன்றைய சூழ்நிலையில் பலவிதமான நெருக்கடிகள் மக்களுக்கு. இந்த நெருக்கடியில் விரைவிலேயே எரிச்சல் வரும், விரைவிலேயே சண்டை போட தோன்றும். இந்த சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் என்று சொல்வோம் அல்லவா. அடுத்தவருக்கு இந்த மருந்து கிடைக்கிறதோ இல்லையோ, நாம் அதை வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். நமக்கு வேண்டும், எனக்கு வேண்டும், என் குடும்பத்தாருக்கு வேண்டும் என்று மிகவும் உரிமை கொண்டாட ஆரம்பித்து விடுவோம். இந்த நிலையில் நாம் பெருந்தன்மையோடு நடந்து கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். பிறகு அது பயிற்சியாக வேண்டும். இந்த மியூட்டேஷன் நம்மிடம் வர ஆரம்பித்தால்தான் நம்முடைய அடிப்படை அளவில் மரபு அணு என்று சொல்கிறார்கள், அது ஜெனட்டிக் லெவல். இந்த ஜெனட்டிக் லெவலில் இந்த மாற்றம் அடுத்த தலைமுறைக்கு போகும். நம்மிடம் வரும் அந்த மாற்றமானது அடுத்த தலைமுறைக்கும் நாம் கொடுக்க வேண்டும் என்றால் அந்த மாற்றங்கள் நம்முள்ளே ஆழ பதிந்து நம்முடைய மரபு அணு அளவில் அது மாற வேண்டும், ஆழமாய் பதிய வேண்டும்.
அதற்குரிய வாய்ப்பினை கடவுள் கொடுக்கிறார், கொடுத்து கொண்டே இருக்கிறார். இதை நாம் காலம் காலமாக பார்த்து வருகிறோம். இதை நினைவில் கொண்டு எல்லோரிடமும் ஒரு நட்புணர்வோடு விட்டு கொடுத்து பெருந்தன்மையாக போவதில்தான் பெருமை இருக்கிறது என்பதை உணர்ந்து அதன்படி நாம் செயல்பட வேண்டும். அதற்கும் பகவானுடைய அருள் வேண்டும். ஆனால் அந்த அருளை நாம் பிரார்த்திக்கலாம் அல்லவா? பகவானிடம் பிரார்த்தனையினால் கிடைக்க முடியாததே கிடையாது. அதனால் இன்றைக்கு அதையும் சேர்த்து நாம் பிரார்த்திப்போம். பகவான் தாங்கள் உடனடியாக குறுக்கிட்டு தங்களுடைய தெய்வீகத்தால் இந்த உலகத்தையும் இன்றைக்கு இந்தியா சென்று கொண்டிருக்கும் இந்த நிலைமையையும் முற்றிலும் மாற்றி இந்த கொடிய நோயின் பிடியிலிருந்து விடுவித்து மீண்டும் சகஜ நிலைக்கு திருப்ப வேண்டும். மக்கள் மனத்தில் உள்ள எதிர்மறை எண்ணங்கள், இந்த பயம், இந்த பயத்தினால் விளையக்கூடிய நெருக்கடிகள், பிரச்சனைகள், மன உளைச்சல்கள், எப்படி ஒரு மன உளைச்சல் உண்டாகும் என்பதை மக்கள் கதை கதையாக சொல்கிறார்கள். அந்த உயிர் பயம் வரும் பொழுது வேறு எதுவுமே தோன்றாது. பசி வந்தாலே பத்தும் பறந்து போகும் என்று சொல்கிறார்கள். உயிர் பயம் வந்தால் எப்படி இருக்கும்? தங்கள் பேரருளால் மட்டுமே இதையெல்லாம் அகற்றி மனதில் ஒரு அன்பும் புத்தியில் ஒரு தெளிவும் தர வேண்டும். பரவிக்கொண்டிருக்கும், வேகமாக பரவிக்கொண்டிருக்கும் இந்த வியாதிகளை எல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டும். அதற்கான தடுப்பூசிகளில் தாங்கள் புகுந்து வேலை செய்ய வேண்டும். பலவிதமான சூழ்நிலைகளில் இந்த நோய்வாய்ப்பட்டு கிடைக்க வேண்டிய வசதிகள் கிடைக்காமல் மக்கள் தவித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்து அவர்கள் உடல்நலம் பெற்று விரைவிலேயே வீடு திரும்புவதற்கு தாங்கள் அருள் செய்ய வேண்டும். இது ஒரு போர்க்களமாகிவிட்டதல்லவா? 3வது உலகப் போர் என்றெல்லாம் சொல்கிறார்கள். இந்த 3வது உலகப் போர் இப்படி தோன்றும் என்று யாருக்குமே உணர்வு இல்லாமல் இருந்தது. இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், கண்ணுக்கு தெரியாத ஒரு சிறிய நுண்கிருமி எப்படியெல்லாம் மாற்றி படைக்கிறது. கிராமத்தில் எங்கோ ஒரு மூலையில் ஒரு வீட்டில் உட்கார்ந்திருக்கும் ஒரு மனிதனுக்கு ஒரு பயத்தை உண்டு பண்ணி, உயிர் பயத்தை உண்டு பண்ணி அவர் குடும்பத்தையே ஆட்டி வைக்கிறது. நகரங்களிலோ கேட்கவே வேண்டாம். நம்மிடம் இருக்கக்கூடிய ஒளிந்திருக்கக்கூடிய அந்த கீழான எண்ணங்களை எல்லாம் கிளப்பி விடுகிறது. அசுரர்கள் செய்யும் வேலை எப்படித்தான் இருக்கும். அவர்கள் மற்றவர்களை ஹிம்சித்து அதற்காகவே அவர்கள் அவதாரம் எடுப்பவர்கள். இந்த கிருமிகள் எல்லாம், இந்த அசுர கூட்டத்தை பகவான் தாங்கள் மட்டுமே அழிக்க முடியும், வதம் செய்ய வேண்டும். இதற்காக போராடி கொண்டிருக்கும் அத்தனை தொண்டர்களுக்கும் ஒரு பெரிய பாதுகாப்பையும் எல்லாவித நலத்தையும் அளிக்க வேண்டும். பொருளாதாரத்திற்கு ஒரு ஏற்றம் தர வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேல் வாழ்க்கையின் லட்சியம் என்பது இறைவனுடைய நினைவிற்காகத்தான். அதற்காகத்தான் கடவுள் நமக்கு இந்த தேகத்தை கொடுத்திருக்கிறார். இந்த தேகத்தில் இந்த உயிர் மூச்சை போட்டிருக்கிறார். அந்த மூச்சை அவர்தானே இயக்கிக் கொண்டிருக்கிறார். நாம் யாருமே நாம் மூச்சு விடுகிறோம் என்று சொல்லவே முடியாது. நாம் நினைத்து பார்த்தால், ஆழ்ந்து நினைத்து பார்த்தால், நாம் மூச்சு விடுவது கூட நமக்கு தெரிவதில்லை. ஒரு புத்தகத்தை படித்தால் மூச்சு விட மறந்து விடுகிறோம். ஆனால் அந்த மூச்சானது ஓடிக்கொண்டே இருக்கிறது, தூங்கும் பொழுதும் ஓடிக்கொண்டிருக்கிறது. யார் அதை இயக்கி வருகிறார்கள்? அவர் நமக்குள்ளே பரமாத்மாவாக வீற்றிருக்கிறார். நம்முடைய குருநாதராக வெளியே வந்து நமக்கெல்லாம் வழிகாட்டுகிறார். ஆக அவரை நினைப்பதற்காகத்தான் கடவுள் நமக்கு இந்த உடலையும் உள்ளே இந்த உயிர் மூச்சு காற்றையும் போட்டிருக்கிறார். அதனால் தான் நம்முடைய மூளை இயங்குகிறது. அந்த மூளையை வைத்து பணம் சம்பாதிப்பதிலும் புகழ் சம்பாதிப்பதிலும் பலவிதமான குறுக்கு வழிகளில் சென்று மற்றவர்களை வீழ்த்துவதை விட்டுவிட்டு இறைவனை நினைப்பதற்கு நமக்கு ஒரு பேரருள் செய்ய வேண்டும். இது பகவானால் தான் முடியும். அதை தாங்கள் அருள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். தங்கள் கைகளில் மட்டுமே நாங்கள் ஒரு சிறந்த கருவியாக செயல்பட்டு அவரவர்களுடைய வாழ்க்கைகளை இறைவனுக்கு அர்ப்பணமாக நடத்தி கொண்டிருக்க வேண்டும். கடைசியில் இந்த ரசவாதம் என்று சொன்னேன் அல்லவா, அந்த மரபு அணு அளவில் பரிமாண வளர்ச்சி ஏற்பட்டு
மனிதன் இறைவனாக வேண்டும், மனிதன் தெய்வீக மனிதனாக மாற வேண்டும், அந்த தெய்வ மனிதன் கடைசியில் தெய்வமாக ஆக வேண்டும். இதற்கான மன தூய்மை வேண்டும். அந்த மன தூய்மையில் தான் இறைவன் ஒருவனே எல்லாமாக உருவெடுத்திருக்கிறார், இறைவன் ஒருவனே எல்லாவற்றையும் இயக்கி வருகிறார் என்ற ஒரு பேருண்மை நமக்கு புலப்படும். எங்கும் எதிலும் அவருடைய அருளை மட்டுமே நம்மால் பார்க்க முடியும். அந்த ஒரு பேர் அருளையும் பெருநிலையையும் எங்களுக்கு தர வேண்டும் என்று ஆத்மார்த்தமாய் மீண்டும் மீண்டும் வேண்டிக் கொள்கிறோம். ஜெய் யோகிராம் சிவகுமார்.